இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குன்றத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ வீடியோவை இன்ஸ்டாலையும் போய் பாருங்கள். இன்ஸ்டாலையும் சில வீடியோஸ் அதாவது ஊபர் சம்மந்தப்பட்ட ஏதாவது டிப்ஸ் அண்ட் வேறு ஏதாவது நிறையா வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ முடிஞ்சால் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வண்டி எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் ஒரு நாளாவது நிப்பாட்டாமல் மேக்ஸிமம் 1.5 நாள் ஓட்டிடுவேன். ஸோ இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஓட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ட்ரிப்பை எடுத்துட்டோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. எக்மோர் தான் எடுத்துருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் கேப் ப்ரீமியம் தான் எடுத்துருக்கு. ஓகே, பிக்கப் பண்ண கிளம்பலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பே ரொம்ப நேரம் ஆகி போச்சு. மொதல் ட்ரிப்பே வந்து பார்த்தோம்னா என்னன்னு தெரியல, அலக்கழிக்குது. கஸ்டமர் பின்னாடி இருக்காங்களா, முன்னாடி வர சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்தா பின்னாடி இருக்காங்க. சுற்றி போகணும்னு காமிக்கிறாங்க. ஆனால் லொக்கேஷன் போட்ட லொக்கேஷன் வேற, அவங்க சொல்கிற லொக்கேஷன் வேறையா இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வேற வழி இல்ல, பிக் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் நீ கூட்டு போறியா? வேற யாரு கூட்டு போறா? கால்ல என்ன ஆச்சு உனக்கு தெரியலையா? ஏய், இங்க பார்த்து பேசுறா. இங்க பாரு, அங்க பாரு. வீடியோ பார்க்க மாட்டியா? ஏன் என்ன பிடிக்காது? ஏய், யூடியூப்ல வருவாடா. எந்த சேனல் வருவேன்னு காமிக்கவா? யூடியூப் ஓபன் பண்ணு. ஒரு சப்ஸ்கிரைபர் வர போறாங்க. உடம்புக்கு முடியலையா பாவம் உங்க அண்ணனுக்கு. ஸோ அதனால நானே எனக்கே கட்டுப்பாகி போச்சு. நான் ஒரு இடம் திரும்ப அவங்க கூப்பிட்டு வந்தது திரும்ப விளைக்க முடியாம, அதுவும் இது வந்து ஒரு ஏரியாக்குள்ள வந்துருக்குங்க. பெரிய இம்சி ஆகி போச்சு. ஆனால் உடம்புக்கு முடியலன்னாங்க, அவங்களால நடக்க முடியாதான். ஸோ ஒரு வழி இல்லை, போய் தான் பார்க்கலாம். அண்ணா வரவானே, நீங்க வச்சிருக்கீங்களா? காலம் காலுக்கு ஆபரேஷன். எதுக்காக? என்னாச்சு? கீழே விட்டியா? வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிராப் பண்ணிட்டோங்க. அந்த பையனை பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. ஸோ கால் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இருந்தே அவரால் தம்பியால் நடக்க முடியாத போல. ஸோ ஆப்ரேஷன் 12 வயசுல தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களாம். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் ஜாலியா தான் பேசிக்கிட்டு வந்தேன், அந்த கஷ்டமே இல்லாத மாதிரி. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா. அதுதாங்க பெத்தவங்க வேணுன்றது. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இதை நம்ம கையில கொடுக்குற அளவுக்கு, அவங்களுக்கு செய்யற அளவுக்கு நம்ம கையில ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்ககிட்ட முடிஞ்சளவு அவங்களால நீங்க கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஜிபே நம்பர் கொடுத்துட்டு எவ்வளவு போட்டுட்டாங்க கூட நான் பார்க்கல. இப்போ நம்ம கரெக்டாக எக்மோர்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருந்து அடுத்த ட்ரிப்பை பார்க்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமா நிறைய நடக்குங்க. ஸோ நான் இனிமே வந்து தொடர்ந்து விளாக் வீடியோ வரும். ஸோ மறக்காம விளாக் வீடியோ மட்டும் இல்லைங்க, ஹெல்த் ரிலேட்டடா மெயினா வந்து ஹெல்த் ரிலேட்டடாக தான் மெயினா வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஒரு வீடியோ யூஸ் பண்ண மாட்டோம். வீடியோ வந்து பார்த்தோம்னா ட்ரிப்பை எடுத்துட்டோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா காலைல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து மணியை பாருங்க 12 மணி ஆயிடுச்சு. 2வது ட்ரிப்பு. அது ஊபர்ல தான் எடுத்திருக்கேன். செமஞ்சேரி நினைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இன்க்ளூட் பண்றேன் பாருங்க. அமௌண்ட் வந்து 700 ரூபாய் எனக்கு காமிச்சிச்சு. அவங்க அதே அமௌண்ட் தான் அவங்களுக்கு காமிச்சிருக்கு, எக்ஸ்ட்ராலாம் காமிக்கல. ஜிபே பண்றேன்ட்டாங்க. ஸோ கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு அப்டேட் பண்றேங்க. ஸோ ஃபுல்லா அப்படியே தொடர்ந்து நான் எத்தனை ட்ரிப் ஓடுறேன் ஃபுல்லாவே வீடியோ நான் எடுக்கத்தான் போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஆஃப் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. டிரைவர்ஸ் கட்டாயம் ஃபுல்லா பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நமக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் ட்ரிப்பாவே வருது. நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் அவங்க ட்ராப் பண்ணிட்டு அதை விட்டு வெளியில தாண்டி பார்த்தா எப்படி சொல்ல தாண்டி போயிட்டேன். லாஸ்டா பார்த்தா திரும்பவும் அதே ஹாஸ்பிட்டல் தான் விழுந்திருக்கு. திரும்பவும் அதே பேஷண்ட் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு வழியா வந்து ட்ராப் பண்ணிட்டோம். செமஞ்சேரி ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓரமா நிழல போட்டாச்சு. ஃபுல்லா சரியான வெயிலுங்க. ஆனா சரியான ஃபேமிலி இந்த ட்ரிப்பு. நல்லா பேசிட்டு வந்தாங்க. அவங்க 3 பொண்ணுங்க, அதுவும் சென்னையிலேயே இருந்து அந்த 3 பொண்ணுங்களுக்கையும் கரையை சேர்த்திருக்காங்க. உண்மையிலேயே இது பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா கேமரா இருக்கு, அந்த கேமரா யூஸ் பண்ண முடியாம இருக்கு. எல்லாம் உள்ளேயும் அவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம். கருது பார்த்தோம்னா இங்க ஒரு ட்ரிப்பை எடுத்துட்டோம். அம்மா தான் பேசினாங்க, வர்றப்ப கம்மியா தான்ப்பா வந்தேன் அப்படின்னு இழுத்தாங்க. சரி பாவம் அம்மாவை ட்ராப் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அப்போ வந்து என்ன கொஞ்சம் கம்மியா காமிச்சிச்சு, பரவாயில்ல அம்மாவை காட்டி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு.
போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ரொம்பவே லோ ஆயிடுச்சுங்க. சரி சிஎன்ஜியும் போட்டுக்கலான்ட்டு சிஎன்ஜி பங்கை தேடி சிஎன்ஜியும் ஃபுல் பண்ண போயிட்டோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 கோடி இருக்கிறப்பயே நீங்கள் பல்க் ஏதாவது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஃபுல் பண்ணிக்கோங்க. அதுவும் நமக்கு தாங்க நல்லது. வழியாக வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணிட்டு வந்த பாட்டியம்மாவை அவங்க கேட்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 20 ரூபா வேணா எக்ஸ்ட்ரா தர்றேன்ப்பா, என்னப்பா அப்படின்னாங்க. சரி ஏதோ நம்ம ஊருக்காரங்க போல பாட்டி இறக்கி விடுவோன்ட்டு வந்து டிராப் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து நம்ம மேக்சிமம் எப்பயுமே நான் மகேந்திரா சிட்டி தான் போவேன். எம்டி அடிச்சுட்டு மேக்சிமம் ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே மேக்சிமம் ட்ரிப் வெயிட் பண்ணோமா, ட்ரிப்பு கொஞ்சம் கேப் தான் அடிக்கும், அதுவும் ரேர் தான். நம்ம அப்படியே மகேந்திரா சிட்டி போக வேண்டியதா. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல, வர வழியில் ஒரு கடை பார்த்தேன். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டியில் ட்ரிப் எடுத்துக்கோங்க. நான் ட்ரிப் ஐடியில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. ஃபோன் போட்டு அவர்கிட்ட கேட்டேன், அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஏதாவது பார்த்து பண்ண முடியுமா அப்படின்னு. அவர் ஒரே வார்த்தை என்ன சொல்றாருன்னா, ஜி நாங்கள் வந்து எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம், 900 அதிகம்ட்டு நீங்கள் என்றாலும் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. அது வாங்கச்சி 100 ரூபா தரஞ்சி சேர்த்து வாங்கச்சி அப்படின்னாங்க. 100 ரூபா சேர்த்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும். கிலோமீட்டருக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. பிக்கப் பண்ண இப்போ கிளம்பலாம். மகேந்திரா சிட்டியை விட்டு கிளம்பியாச்சு. டைம் 6:10. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவன் ட்ராப் பண்ணி முடிச்சிட்டான். 920 ரூபா எனக்கு காமிச்சிச்சு. ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன் பாருங்க. ஆனால் அவங்க 1000 ரூபா ரவுண்டை போட்டு விட்டாங்க. இனி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆரம் மாற பொறுத்து நிதானமாக எடுப்போம்னு சொல்ல வந்தேன். இப்போ வந்து பார்த்தோம்னா மணி வந்து கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. இப்போ தான் டிஎல்எஃப்ல இது வண்டியை ஸ்டார்ட் பண்றோம். டிஎல்எஃப் ட்ரிப் இருந்துச்சு, அதுவும் எங்கேயோ விழுந்துச்சு, எடுக்கல. சரி ரேபிட்டோல அடிச்சிருக்கு. 400 ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் உங்களுக்கு. பெருங்குளத்தூர் விழுந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டிஎல்எஃப்க்கு முன்னாடியே தான் லொகேஷன் காமிக்குது. அப்புறம் அவங்க லேடி பேசுனாங்க, நான் உள்ள வந்துருக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே போலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஐயால ஒரு மேட்ல ஏத்தி விட்டேன். இப்படிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே வாருங்க எவ்வளவு பேர் சாப்பிட்டு இருக்காங்கன்ட்டு. ஐயால இந்த இடத்துல நைட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் இதுதாங்க. ஃபுட் ஸ்ட்ரீட் நைட்டு டிஎல்எஃப்ல இங்கே தான். அது 24 ஹவர்ஸ் இருக்காது, கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்க, ட்ராப் அண்ட் அப்டேட் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அந்த பாப்பா வந்து 500 ரூபா பே பண்ணிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்க. டோல் ரூட் தான் காமிச்சிச்சு. ரேபிட்டோலாம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மி தான் டோல் கனெக்ட் பண்ணோம்னா. ஸோ நம்ம கிலோமீட்டர் நம்ம அமௌண்ட்குள்ளேயே அவன் அந்த டோலும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நானா இந்த பாப்பாட்ட கேட்கல. அந்த பாப்பாவே எவ்வளோண்ணா அப்படின்னு லாஸ்ட்டா அந்த பாப்பாவுக்கு பில் தெரியும் அமௌண்ட் எவ்வளோன்ட்டு. நான் எதுவும் எக்ஸ்ட்ரா கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. நானா எதுவுமே சொல்லலை, அதில் காமிக்கிற அமௌண்ட் தான் சொன்னேன். இன்னும் 30 ரூபா எக்ஸ்ட்ரா அவங்க 500 ரூபா போட்டுறோம்னா அப்படின்னாங்க. சரியா போட்டுவியா அப்படின்னு போட்டு விட்டாங்க. அவ்வளோதான் வந்தாச்சு பெருங்குளத்தூர். இங்கே எங்கேயாவது ஓரங்கட்டி நிப்பாட்டி போடலாம். ஆனால் இங்கே வண்டியை நீங்கள் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப நேரம் இங்கே நிப்பாட்டப்படாது. இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க ஓட்டி ஆகணும் அப்படின்னா வண்டியை நிப்பாட்டக்கூடாது. ஒரு 1/2 hour மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு ட்ரிப் ஒரு டப்புன்னு எடுத்து உள்ள கிளம்பிடும். ஸோ இப்போ எனக்கு ஒரு ட்ரிப் அடிச்சிச்சு, 150 ரூபா தான். ஸோ வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நான் எடுக்கல. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டு கிளம்பலாம். நான் சொன்ன மாதிரி தாங்க நடந்துச்சு. யாரும் வந்து சின்ன ட்ரிப்பு பெரிய ட்ரிப் அப்போ பார்த்து இந்த டைமிங்கில் மட்டும் ஓட்டாதீங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கிடைச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க, அதான் நமக்கு நல்லது. நான் இங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கேயே தூங்குற மாதிரி ஆகிப்போச்சு. அங்கிட்டிருந்து இந்த சைடு ஆப்போசிட் வந்து நிப்பாட்டி போட்டேன். ஸோ அப்படியே தூங்கியாச்சுங்க. இப்போ இங்கேருந்து எம்டி ஸ்டோர் ரெடியாக ரூமுக்கு போயிடலாம். போயிட்டு போய் சொல்லிச்சுட்டு வண்டியை எடுக்கலான்ட்டு. ஸோ அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ரூமுக்கு.